வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். கீரை வகைகள் எப்போவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம அடிக்கடி கீரையை சேர்த்துக்கிட்டே வரலாங்க. சின்ன வயசுலேருந்தே கீரையை குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணுங்க. இப்போ பாலக்கீரை மண்பானையில் எப்படி மசியல் செய்கிறது, அதாவது கடையல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிற மண் சட்டியை சீசனிங் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே 20 சின்ன வெங்காயத்தை நான் மண் சட்டிக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே வேகட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகம் சேர்க்குறேன். வெங்காய வடகம் குழம்பு இந்த மாதிரி கீரை கடைகளுக்கெல்லாம் நல்லா வாசனையை கொடுக்கும். வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு வீடியோ இந்த ஒரு நாளைக்கு போடுறேங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்துட்டு இருக்கு. இதை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாலக்கீரை 2 கட்டு வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கீரையை நம்ம மண் சட்டிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்க்க தான் கீரை நிறைய இருக்குங்க. நம்ம வேக வைக்கிறப்ப அது சட்டுன்னு சுருங்கி கம்மியாயிருங்க, கொஞ்சம் தான் வரும். ஒரு நிமிஷம் வேகிறதுக்குள்ளேயே பார்த்தோம்னா கீரை கம்மியாயிரும் பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாகவே போடுவோங்க, பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா மெதுவாக கிளறி விடுறேன். கீழே இருக்கிறதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலே வர்ற மாதிரியும் கீரையை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாலக்கீரையை நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துட்டு சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம், சீக்கிரமாக வேகும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை வேகிறதுக்காகங்க. இப்போ மண் சட்டியை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கீரை வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி இன்னும் அவ்வளோவா சுண்டலைங்க, கீரையிலேருந்து தண்ணி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மறுபடியும் வேக வைக்கலாம். கீரை நல்லா வெந்திருந்ததுன்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரமும் வேக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கீரை அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையுமே இந்த மாதிரி கடையலாம். இது இப்படி கடையிறது ஒயிட் ரைஸு, கோதுமை களி, ராகி களி இது மாதிரி எல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக. இப்போ 5 நிமிஷம் வெந்தப்புறமா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க. பாருங்கள், கீரையை இறக்கியாச்சு.
இப்போ இந்த மாதிரி மத்துக்கோல் இருக்குங்க. இதை வச்சு நல்ல மெதுவாக பானைக்கு அடிபடாதபடி, மண்சட்டிக்கு அடிபடாதவாறு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி விட்டுக்கணுங்க. அப்புறமா நல்லா கடைய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கையால் சட்டியை கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க, இல்லைன்னா எங்கேயாவது அடிபட்டுரும். பார்த்து மெதுவாக நிதானமாக கடையணுங்க. இல்லைன்னா கீழே உட்காந்து 2 காலுக்கு குறுக்க வச்சு கூட கடையலாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் கடைவாங்க. பாருங்கள், சூப்பரான பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட களியெல்லாம் செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.